சரிதான் போயா. என்னமோ அந்த பொண்ணு கொஞ்சம் சேப்பாக இருக்கு, நீ அதை பார்த்து மயங்குற. உன் அவனுக்கு தகுந்த பொண்ணா அது? சேப்பாக இருந்தால் ஆயிடுச்சா? என்ன சேப்பு ஒரு அழகு, சூடு ஒரு ருசின்னு சும்மாவா சொல்கிறாங்க? சொல்லட்டுமே, சேப்பு தான் அழகுன்னு சொல்லலையே. சேப்பாக இருந்தால் போதுமா? முகத்தில் களை குறி ஒன்றும் வேண்டாமா? நம்ம வகையறாவில் டெல்லி மட்டம் மாதிரி பொண்ணுங்கள்லாம் இருக்கே, அதெல்லாம் விட்டுட்டு இதை போய் எடுக்கிறியே. பூன்னு ஊதுனா உடஞ்சி விழுந்துடும். குச்சி உடம்பு, கூணல், குச்சி கால், உள்ளங்கால் சப்பை. தண்ணியை மிதிச்சுட்டு அந்த பொண்ணு நடந்து வரும்போது காலடியை பார்த்துருக்கியா? உள்ளங்கால் முழுக்க அப்படியே சொத்துன்னு தரையில் பதிஞ்சிருக்கும். என்னமோ செல்லூர் சொர்ணாம்பா கெட்டு போயிட்டாப்புல பேசுறியே. அடுத்த மேஜையில் உட்கார்ந்து டீ குடித்து கொண்டிருந்த கோவிந்தவன்னிக்கு தூக்கி வாரி போட்டது. திரும்பி பார்த்தான். அந்த பெயரை சொன்ன மகாராஜன் யாரென்று. ஒரு க்ஷணம் பிரம்மை தட்டினாற் போல உட்கார்ந்திருந்தான். 10 வருஷம் ஆகிவிட்டன இந்த பெயரை கேட்டு. அவன் நெஞ்சை ஆட்கொண்டு அவனை ஊக்கிக் கொண்டிருந்த அந்த பெயரை இந்த 10 வருஷ காலத்தில் 2வது மனிதன் ஒருவன் சொல்லி அவன் கேட்கவில்லை. இடைவிடாமல் அவனுடைய அந்தரங்கத்தை நிறைத்து நின்ற அந்த வனப்பு வடிவம் எதிரே நிற்பது போல் இருந்தது. வெண்தாழை முகம், பாதம், கை, முதுகில் தளர்ந்து புரளும் சிற்றடையோடும் கூந்தல், அரக்கு வர்ண புடவை, வலது கையில் பூஜை தட்டு, இடது கையில் முன்றானை, வாலிப்பும் வர்ணமும் ஒன்றி வடித்த அழகு, பளீர் என்று தடுத்து நிறுத்தும் தோற்றம். கோயில் திண்ணையில் இருந்து பெரிய பிள்ளையாருக்கு முன் வந்து நின்று மோதிர கற்களின் ஒளி சிதற நெற்றியில் சூட்டிக்கொள்கிறாள். குருக்கள் விபூதியை கொடுத்ததும் வாங்கி நெற்றியில் குங்குமத்தின் கீழ் வைத்துக் கொள்கிறாள். குருக்களின் அழுக்கு வேஷ்டி தலைப்பில் பழைய தினசரி துண்டில் கிடந்த அந்த சாம்பலுக்கு இப்போது எவ்வளவு பெரிய ஸ்தானம் கிடைத்துவிட்டது. கோவிந்தவன்னி ஒரு கணம் இந்த லயிப்பில் ஒன்று இருந்தான். பிறகு உலுக்கிக் கொண்டு நெஞ்சத்தில் மழை பொழிந்த அந்த புண்ணியாத்மாவை பார்த்தான். இன்னும் ஏதாவது சொல்லப் போகிறாரா என்று. ஆனால் அந்த பேச்சு ஏதோ கல்யாண பேச்சாக வளரும் போல் இருந்ததே ஒழிய மீண்டும் சொர்ணாம்பாளின் பெயரே அதில் வரவில்லை. அண்ணே, இப்போ ஏதோ பேர் சொன்னீங்களே, ரொம்ப அழகின்னு, அது என்ன? அதுவா, சொர்ணாம்பா, செல்லூர் சொர்ணாம்பா. ஆண்டாள் கோயில் காமாட்சி தான் ரொம்ப அழகுன்னு சொல்லுவாங்க. தமிழ் சீமையிலே அவ காலிலே கட்டி அடிக்கிறதுக்கு கூட பொம்பளை கிடையாதுன்னு பேரு. அதெல்லாம் ஐதர் காலத்து கதை. இந்த சிங்கப்பூரில் எத்தனை நாளா நீங்க இருக்கீங்க? கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னால திருச்சிராப்பள்ளியில இருந்தேன். திருச்சிராப்பள்ளியில இருந்துகிட்டா சொர்ணாம்பாளை பத்தி புதுசா செய்தி கேட்குறீங்க? ஜில்லா தாண்டி ஜில்லா அவ பேரு போயிருக்கே. நீங்க சொல்ற காமாட்சி 20 வருஷத்துக்கு முன்னால. சமீபத்தில் எப்பவாவது ஊருக்கு போக போறீங்களா? போக போறேன், ஒரு வாரத்தில். போனா தஞ்சாவூருக்கு ஒரு டிக்கெட் எடுத்துக்கிட்டு அவளை போய் பார்த்துட்டு வாங்க. ரயிலை விட்டு இறங்கினதும் ஒரு ஒத்த மாட்டு வண்டி பிடிச்சி செல்லூர் சொர்ணாம்பா வீடுன்னா கொண்டு விட்டு விடுவான். ஆனால் போகிற போது வெறுங்கையோட போங்க. இல்லாட்டி இந்த சீமையில் சம்பாரிச்சதெல்லாம் நீங்களா அவ காலில் கொட்டி போடுவீங்க. ஆனால் வெறுங்கையோட போனாதான் என்ன, திரும்பி வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய் அவகிட்ட கொடுக்கத்தானே போகிறீங்க. அதனால் நீங்கள் தஞ்சாவூருக்கும் போக வேணாம், அவளை பார்க்கவும் வேணாம். என்ன ஐயா அவ்வளவு அதிசயமான ரதி? ஐயா, ஏன் இந்த வீண் பேச்சு? நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, போய் பார்த்துட்டே வந்துடுங்க. எத்தனையோ லட்ச பிரபுவெல்லாம் துணியை உதறி கொட்டிப்புட்டான்.
வடக்கே இருந்து ஒரு ஜமீன்தாரர் வந்து ஒரு வருஷம் அவளை சுற்றி புட்டு போதும் போதும்னு ஓடி போனான். நீங்களும் போங்க. நம்ம வன்னியர் அதுக்கெல்லாம் மசியறவர் இல்லை. செலவழிக்க நல்ல ஆளை பார்த்தீங்களே. எனக்கு தெரிஞ்ச நாளா இந்த ஹோட்டலில் ஒரு டீ, ஒரு சைவ சோறு, அதுக்கு மேலே சாப்பிட்டதே இல்லையே இவர் என்று ஹோட்டல் முதலாளி நையாண்டி செய்தார். நானா செலவழிக்கிறதில்ல? ஏய், கொண்டா சொல்கிறேன் 3 பிரியாணி. உடனே அந்த சீனாக்கார பையன் உள்ளே ஓடினான். என்னத்துக்கு? ராத்திரி 10 மணிக்கு மேலே? பரவாயில்லைங்க, சும்மா சாப்பிடுங்க. இல்லைங்க, நீங்கள் சும்மா இருங்க. பிரியாணி வந்துவிட்டது. அவர்கள் சாப்பிட்டார்கள். வன்னியும் 10 வருஷத்துக்கு பிறகு புலவை ருசித்தான். இன்னைக்கு என்ன வன்னியருக்கு ஒரே குஷி கிளம்பிடுச்சு என்றார் முதலாளி. இந்த மாதிரி பேசுகிற ஆளை பார்த்தா ஏனையா செலவு செய்யக்கூடாது? பெரிய ஆள் இவர். அந்த பொம்பளை அழகா இருக்கோ என்னமோ, இவர் பேசுறதுலே அவளை ரதியா அடிச்சிடுவாரு போல் இருக்கு. அப்படின்னா நான் என்னமோ ஒன்றுமில்லாததை பெருசு பண்ணி அளக்கிறேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் தான் போய் பார்க்க போகிறீங்களே. நான் சும்மா சும்மா சொல்லிக்கிட்டு கிடப்பானே. சரி, பார்த்துடுறேன். நீங்கள் சொன்ன காமாட்சி ஆடுனா, பாடினா, நாடகம் ஆடினா. ஆனால் சொர்ணாம்பா சும்மா எதிர்க்க நின்னா போதும், 14 லோகமும் அவள் காலிலே உளுந்துடும். அவள் ஒத்தரையும் ஒன்றும் கேட்கறதில்ல. தானா கொண்டு விட்டு தலையில் துணியை போட்டுக்கிட்டு ஓடுற கதிக்கு வராங்க. இத்தனைக்கும் அவளுக்கு ஆடவும் தெரியாது, பாடவும் தெரியாது. சும்மா ஆளு தான். அதுதான் இப்படி பம்பரமாக ஆட்டி வைக்குது. நல்ல வேலையா இத்தோட விட்டான். ஆண்டவன் ஆட்டம் பாட்டம்னு ஏதாவது கொடுத்திருந்தா இந்த உலகம் தப்புறதா? அண்ணே, என்ன பேசிக்கிட்டே இருந்தா எப்போ போகிறது என்று அவனுடைய நண்பன் குறுக்கிட்டான். மணி என்ன? 10:30 ஆயிடுச்சா? அப்போ நான் போய் வரேங்க. எந்த ஊர் உங்களுக்கு? எனக்கு சிதம்பரங்க. கோலாலம்பூரில் இருக்கேன். கடை இருக்கு. வந்தா நம்ம ஊர் பக்கம் வாங்க. கொடவாசல் தான். கோவிந்தவன்னின்னா சொல்லுவாங்க. அண்ணே, என்ன பேசிக்கிட்டே இருந்தா எப்போ போகிறது என்று அவனுடைய நண்பன் குறுக்கிட்டான். மணி என்ன? 10:30 ஆயிடுச்சா? அப்போ நான் போய் வரேங்க. எந்த ஊர் உங்களுக்கு? எனக்கு சிதம்பரங்க. கோலாலம்பூரில் இருக்கேன். கடை இருக்கு. வந்தா நம்ம ஊர் பக்கம் வாங்க. கொடவாசல் தான். கோவிந்தவன்னின்னா சொல்லுவாங்க. சரிங்க, நான் வரட்டுமா? அவர்கள் போய்விட்டார்கள். ஹோட்டலில் வேறு ஒருவரும் இல்லை. வன்னி, முதலாளி, சீனாக்கார பையன் மூவருமே இருந்தார்கள். கடை கட்டுகிற சமயம். பக்ஷண அலமாரியை பூட்டிவிட்டு வீட்டுக்கு போகுமாறு பையனிடம் சொல்லிவிட்டு டிராயரை திறந்து சில்லறையை எண்ணத் தொடங்கினான் முதலாளி. அண்ணே, இந்த ஆள் எப்படி பேசுறாரு பாத்தியா என்றான் வன்னி. அந்த பொம்பளை பெரிய ஆளாதான் இருக்கும். பேரை சொன்னதுமே அவருங்களுக்கும் 2 பிரியாணி கிடைச்சிது, எனக்கும் 2 பிளேட்டு வியாபாரமாச்சு. அட போங்கண்ணே, அந்த பொம்பளைக்காகவா இது? அந்த ஆள் பேச்சுக்காகல்ல. அது இருக்கட்டும், 4 வருஷமாக என்னோட பழகிட்டு வரீங்களே, அப்படி இருக்கிறவர் எனக்கு ஒன்றும் கொடுக்காம யாரோ முகம் தெரியாத ஆளுக்கு விருந்து பண்ணினீங்களே. அண்ணே, நீங்கள் தான் விருந்தா பண்ணி எல்லார் வயிற்றையும் நிரப்புறீங்க. நான் என்னத்தை செய்ய உங்களுக்கு? சரி, அழுத்துக்காதீங்க. இப்போவே ஒரு பெரிய விருந்தா செய்ய போகிறேன் உங்களுக்கு. என்னையாது? சீனா பையன் விடை பெற்று கொண்டு போனான். ஒரு உண்மையான சிநேகிதனுக்கு என்னங்க விருந்து செய்யலாம்?
இன்னும் 4 நாளிலே ஊருக்கு கிளம்பிட போகிறேன். பாஸ்போர்ட்டும் வந்துருச்சு. உங்களுக்கும் தெரியும், என் ஞாபகம் உங்களுக்கு மறக்காமல் இருக்கும்படியா ஒன்று கொடுக்க போகிறேன். சாமான் விருந்து இதெல்லாம் அழிஞ்சு போயிடும். அழியாத சாமானாக கொடுக்க போகிறேன். இது வரைக்கும் ஒருத்தருக்குமே சொல்லாத, கடவுளுக்கும் எனக்கும் மாத்திரம் தெரிஞ்ச ஒரு ரகசியத்தை உங்ககிட்ட சொல்ல போகிறேன். பெட்டியிலே போட்டு பூட்டுறது போல ஒரு அருமையான சிநேகிதனுக்கு தான் ஒரு ரகசியத்தை சொல்லணும். அதை விட உசந்த பொருள் கொடுக்க முடியாது. வன்னியரே, என்னமோ போல இருக்கீங்க. நீங்கள் இன்னைக்கு நிதம் பார்க்குற வன்னியரா இல்லையே. அந்த ஆள் பேசின பேச்சு அத்தனையும் ஒவ்வொரு எழுத்தும் உண்மை. அந்த சொர்ணத்துக்கு ஈடாக நிற்க ஒரு பொம்பளை இந்த உலகத்தில் இருக்க முடியாது. நானும் இந்த சிங்கப்பூரில் எவ்வளவோ தேசத்து பொம்பளைகளை பார்த்துட்டேன், இன்னும் பார்க்குறேன். ஜப்பான்காரி, சைனாக்காரி, வெள்ளைக்காரி, பர்மாக்காரி, பஞ்சாப்காரி எவ்வளவோ பார்த்துருக்கேன். ஆனால் அந்த சொர்ணாம்பா வீட்டு வாசப்படியிலே கூட இவங்களையெல்லாம் நிற்க வைக்க முடியாது. அப்பன்னா நீங்கள் பார்த்துருக்கீங்களா அவளை? பார்த்தும் இருக்கேன், கிட்டக்க நின்று பேசியும் இருக்கேன். என்னமோ ஒன்றுமே தெரியாதது போல் விசாரிச்சிங்களே. அவளை பற்றி பேசி பேசி கேட்கணும்னு நினச்சேன். பாசாங்கு பண்ணினேன். நீங்கள் கடையை கட்டிக்கிட்டு வாங்களே, இங்கே ரொம்ப புழுக்கமாக இருக்குது. பார்க்கில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கலாமே. ஹோட்டல் முதலாளி சில்லறைகளை எண்ணிக்கொண்டிருந்தார். கோவிந்தவன்னி எழுந்து வெளியில் போய் காற்றாட நின்றான். சிங்கப்பூர் எவ்வளவு அழகாக ஒரு நாளும் தோன்றியதில்லை அவனுக்கு. பார்க்கில் இருளில் ஓங்கி நின்ற மரங்கள், நீல விளக்குகள் ஒவ்வொன்றும் தனக்கு இன்பம் அளிப்பதற்காக பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது போல் தோன்றிற்று. சொல்லுக்கு எட்டாத நாளாக யாரிடமும் சொல்லாமல் அவன் இருதயத்தை அழுத்தி சுமந்து போன அந்த ரகசியம் இப்போது வெடித்து வெளிப்பட துடித்தது. முதலாளி ஹோட்டலை பூட்டிக் கொண்டு வந்தார். கொஞ்ச தூரம் போனதும் வன்னி சொன்னான், நான் இந்த ஊருக்கு வந்ததே அந்த சொர்ணாம்பாளுக்காகத்தான். என்னது?